நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக, நீர் செய்த நன்மைகளை நினைக்கும்படியாக, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீர். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீரே வார்த்தையாய் இருக்கிறீர். தேவரீர் அந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிறதான காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தால் ஒழிய நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. நீர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. அது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு பிரயோஜனமாய் இருக்க, உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியாக இருக்கிற எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷா மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஐசாயா chapter 52 verse 1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. இந்த வாசித்ததான இந்த வசனத்திலிருந்து அலங்கார வஸ்திரங்கள் என்ற தலைப்பிலே நான் இன்னைக்கு பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. மனிதனை தேவன் உருவாக்கின போது அவனை வஸ்திரம் உள்ளவனாக உருவாக்கவில்லை. அப்போ ஆதாம் ஏவாள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறது. அப்போ ஏன் அவர்களுக்கு அந்த இடத்திலே வெட்கம் வரவில்லை? ஏன் தேவன் அவர்களுக்கு ஒரு உடையை கொடுக்கவில்லை என்று பார்த்தால், காரணம் அதுவரைக்கும் பாவம் உலகத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. அப்போ பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் பரிசுத்தத்தை ஒரு உடையாக அவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தத்தை அவர்கள் வஸ்திரமாக அணிந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற குறைகள் ஒன்றும் அவர்கள் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்ததோ, அப்பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு வஸ்திர தேவை அவங்க இருக்கவில்லை. இப்போ இங்கே நாம் வாசித்த வசனத்திலே அலங்கார வஸ்திரங்கள் என்று சொல்லப்படும் பொழுது, அப்பொழுது அலங்காரம் இல்லாத வஸ்திரங்களும் இருக்கிறது என்று அர்த்தம். பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம் இல்லாத வஸ்திரங்களும் இருக்கிறது என்று ஒரு பொருள் வருகிறது. வஸ்திரம் ஹல்லேலூயா. அப்போ ஆகையினாலதான் இங்கே அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேம் அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. மனிதன் தனக்கு நலம் என்று தோன்றினதான வஸ்திரங்களை தங்களுக்கு தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதிலே எல்லா வஸ்திரங்களும் பரிசுத்த வஸ்திரங்களாக அல்லது பரிசுத்த அலங்காரம் உள்ள வஸ்திரங்களாக இருப்பதில்லை. சிலர் உடுக்கிறதான வஸ்திரங்கள் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அநேகரை நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறது.
ಕೆಲವರು ಧರಿಸುವಂತಹ ವಸ್ತ್ರಗಳು ಅದು ಗಂಡಸಾಗಲಿ ಹೆಂಗಸೇ ಆಗಲಿ ಅವರು ಹಾಕುವಂತಹ ವಸ್ತ್ರದಿಂದ ಅನೇಕರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இவைகளெல்லாம் மனிதனுடைய புத்தியினால் வந்த வஸ்திரங்கள். ಇವು ಎಲ್ಲವೂ ಮನುಷ್ಯರ ಬುದ್ಧಿಯಿಂದ ಬಂದಂತಹ ವಸ್ತ್ರಗಳಾಗಿವೆ. சோ அது எங்கே ஆரம்பித்தது என்று பார்த்தீர்களானால் அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு இடையிலே இந்த வஸ்திரம் மனுஷனால் தயாரிக்கப்படுகிற வஸ்திரம் உருவானது. ಇದು ಎಲ್ಲಿ ಆರಂಭವಾಯಿತು ಎಂದರೆ ಏದೇನ್ ವನದಲ್ಲಿ ಆದಾಮ ಏವಾಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ವಸ್ತ್ರವು ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த பின் அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அத்தி இலைகளை ஆடைகளாக தைத்து போட்டுக் கொண்டார்கள். ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ ತಿಳಿದುಕೊಂಡು ಅಂಚುವಂತ ಎಲೆಗಳನ್ನು ಅವರು ಬಟ್ಟೆಯಾಗಿ ಹಾಕಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா. அப்பொழுது யாகோ அவர்களை வந்து பார்க்கும் பொழுது ಯಾಕೋ ಬಂದು ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ அவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் நிர்வாணி என்று உங்களுக்கு சொன்னவன் யார்? ಅವರ ಬಳಿಗೆ ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀರಿ ಎಂದು ನಿಮಗೆ ಹೇಳಿದವರು ಯಾರು? அப்போ நம்மளை நிர்வாணப்படுத்துகிறவன் தான் நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று நம்மை குற்றப்படுத்தி சொல்லுவான். ನಮ್ಮನ್ನು ಬೆತ್ತಲೆ ಮಾಡುವವನೇ ನೀನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀ ಎಂದು ಅವನ ಹೊರತುಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿದು ಹೇಳುತ್ತಾನೆ. அவர்கள் நிர்வாணிகள் ஆன உடனேயே அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம் என்று உடனே அறிந்து கொள்ளவில்லை. ಅವರು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದು ತಕ್ಷಣ ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. யார் அவர்களை நிர்வாணப்படுத்தினானோ அவன் வந்து பாரு, நீ இப்பொழுது நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று அவர்களை குற்றப்படுத்தினான். ಅವರನ್ನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಮಾಡಿದ್ದನ್ನು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೋಡಿ ನೀವು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀರಿ ಎಂದು. சோ நான் உன்னை இப்பொழுது நிர்வாணி ஆக்கிவிட்டேன், ನಾನು ಈಗಲೇ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. இதற்கு பிறகு நீ உன்னை எப்படி வேண்டுமானாலும் நீ காப்பாற்றிக்கொள். ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನೀನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಕಾಪಾಡಿಕೊ. பிசாசு இப்படித்தான் மனுஷனை வஞ்சிப்பான். ಸೈತಾನನು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ. நம்மை தவறு செய்யும்படியாக அவன் தூண்டுவான். ತಪ್ಪು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುತ್ತಾನೆ. அந்த தவறை பண்ணி நாம் பாவத்தில் விழுந்த பின்பு ತಪ್ಪು ಮಾಡಿ ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ಬಿದ್ದ ಮೇಲೆ அவனே வந்து நம்மை குற்றப்படுத்துவான். பாத்தியா, நீ தப்பு பண்ணி விட்டாய் என்று சொல்லி. ಅವನೇ ಬಂದು ನಮಗೆ ಆತನು ನೀವು ದೋಷ ಮಾಡಿದ್ದೀರಿ ದೋಷಿ ಎಂದು ನಮ್ಮನ್ನು ಪರಿಗಣಿಸುತ್ತಾನೆ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே யாகோ வந்து அவனிடத்தில் கேட்கிறார். verse 11, Genesis chapter 3 verse 11. ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಹದಕಾತನು ನೀನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀ ಎಂದು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದವರಾರು? ತಿನ್ನಬಾರದೆಂದು ನಾನು ನಿನಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದೆಯಾ? அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? யாகோ அங்க ஒரு கேள்வியை கொடுக்கிறாரு. நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? ನೀನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀ ಎಂದು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದವರು ಯಾರು? அப்போ தவறு செய்ய வைக்கிறவன் அந்த தவறை நாம் செய்து விட்ட பிறகு நீ தவறு செய்து விட்டாய் என்று நம்மை குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪು ಮಾಡದಂತೆ ಉತ್ತೇಜನ ಕೊಡುವವನೇ. ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿ ಆದ ಮೇಲೆ ನಮ್ಮನ್ನು ದೋಷಿ ಎಂದು ಹೇಳುವವನು ಆತನೇ. ஹல்லேலூயா. அப்போ அந்த இன்றைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನದಲ್ಲಿ ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. நம்மை அவர்கள் தவறான காரியங்களை சொல்லி இதை செய், பரவாயில்லை, இதெல்லாம் பெரிய தப்பு இல்லை என்று சொல்லி நம்மை செய்ய வைப்பார். ಅವರು ನೀನು ಮಾಡು ಪರವಾಗಿಲ್ಲ, ಇದು ತಪ್ಪಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು ಮಾಡಲು ಅವರು ಉತ್ತಮ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் சொல்லை கேட்டு நாம் அதை செய்து விட்டால் ಅವರು ಹೇಳಿದ ಮೇಲೆ ನಾವು ಅದನ್ನು ಮಾಡಿದರೆ அதை வைத்தே நம்மை குற்றப்படுத்தி விடுவார். ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಅವರು ನಮ್ಮನ್ನು ದೋಷಿ ಎಂದು ಎಣಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. இதுதான் மனிதனுடைய சுபாவம். நாம் வந்து ஆகையினால்தான் தேவ பக்தியற்ற மனிதர்களோடு கூட நாம் சகவாசம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று வசனம் சொல்லும். ದೇವರ ಮೇಲೆ ಭಕ್ತಿ ಇಲ್ಲದವರ ಸಹವಾಸ ನಾವು ಮಾಡಬಾರದೆಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. எப்படியாகிலும் அவர்கள் செய்வதை நீங்களும் செய்யும்படியாக வைத்து விடுவார். ಅವರು ಮಾಡುವುದನ್ನು ನೀವು ಮಾಡುವ ಹಾಗೆ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. அதன் பின்பு சொல்வார்கள், அன்றைக்கு செய்தாய் அல்லவா, இப்பொழுது செய்யறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லுவார். ನೀನು ಆ ದಿನ ಮಾಡಿದ್ದೆಲ್ಲವ ಈ ದಿನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿನಗೆ ಏನು ತೊಂದರೆ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. அன்னைக்கு எங்க கூட நீ வேளாங்கண்ணி வந்தல்ல, ಆ ದಿನ ನನ್ನ ಜೊತೆ ನೀನು ವೇಳಾಂಗಣಿಗೆ ಬಂದೆ ಅಲ್ಲವೇ? இப்போ நாங்க கூப்பிடுறோம் வா. ಈಗಲೂ ನಾವು ಕರೀತೇವೆ ಬಾ. செலவெல்லாம் நாங்களே போட்டுக்கிறோம். ಖರ್ಚೆಲ್ಲ ನಾವೇ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆமா, வா எங்க கூட வா ಬಾ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಬಾ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಕರೀತಾರೆ. அப்ப அன்னைக்கு அந்த பூஜையில வச்சதை நீ சாப்பிடல, ಆ ದಿನದಲ್ಲಿ ನೀನು ಪೂಜೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟದ್ದನ್ನು ತಿಂದೆಯಲ್ಲವೇ? அப்ப கட்டாயப்படுத்தி நீ என் மேல அன்பு வச்சிருந்தா நீ சாப்பிடு அப்படின்லாம் சொல்லி நம்மள சாப்பிட வச்சிருப்பாங்க. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ಕಟ್ಟಾಗಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರೆ ನೀನು ತಿನ್ನು ಎಂದು ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸುತ್ತಿದ್ದರು.
நீ சாப்பிட்டு நீ கொடுக்கறத நானும் சாப்பிடுறேன்னு சொல்லிப்பான். ನೀನು ಕೊಟ್ಟರೆ ನಾನು ತಿನ್ನುತ್ತೇನೆ, ನಾನು ಕೊಟ್ಟರೆ ನೀನು ತಿನ್ನು ಎಂದು ಹೇಳಿ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. எங்களுடைய ஆலயத்துக்கு நீ வா, அது நான் உன்னுடைய ஆலயத்துக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க. ನನ್ನ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ನೀನು ಬಾ, ಆಮೇಲೆ ನಾನು ನಿನ್ನ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು உடனே நாம ரொம்ப பக்தியில நிறைஞ்சு பாரு அவன் ஆலயத்துக்கு போனா அவன் நம்ம ஆலயத்துக்கு வந்துடும், ஒரு ஆத்மா நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை நாம செஞ்சிருவோம். ನಾವು ತಕ್ಷಣ ಭಕ್ತಿವಂತರಾಗಿ ಅವನ ಜೊತೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದರೆ ಅವನು ನಮ್ಮ ಜೊತೆ ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅವನ ಜೊತೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அவன் ஒரு காலமும் உங்க கூட வர மாட்டான். ಆತನು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா அதற்கு பின்பு சொல்லி காட்டுவான், அன்னைக்கு நீ வந்தಲ್ಲ இன்னைக்கு வா என்று சொல்லி அதுதான் பிசாசின் சுபாவம். அவர்களை நிர்வாணப்படுத்தி நீ நிர்வாணி என்று அவர்களை குற்றப்படுத்தினான். சரி, குற்றப்படுத்தினானே, அவர்கள் நிர்வாணத்தை மறைக்க அவன் ஏதாவது உதவி செய்தானா? அப்படியே நடுத்தருல விட்டுட்டு போயிட்டான். அவர்களுக்கு எந்த உதவியும் அவன் செய்யவில்லை. இப்பொழுது யாகோவா வருகிறார், ஆதாமை தேடுகிறார். இப்ப ஆதாம் நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் ஒளிஞ்சிருக்கிறேன்னு சொல்றான். சரி வா, வெளியே வா என்று அவர் கூப்பிடுகிறார். வந்து அவர் நீட்டா அவர் டிசைன் பண்ண ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வர்றாரு. என்ன வஸ்திரம்? அத்தி இலைகளை டிரெஸ்ஸாக தைத்து அதை போட்டுக்கொண்டு வெளியே வருகிறார். இப்ப அவர்களுடைய நிர்வாணத்தை அல்லது அவர்களுடைய பலவீனத்தை பார்த்த யாகோவா அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நல்ல வஸ்திரங்களை அவர் உருவாக்கி கொடுத்தார். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். Genesis chapter 3 verse 21. ஹல்லேலூயா. அங்கே யாகோவா, தேவனாகிய யாகோவா ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசானவன் அவர்களை நிர்வாணியாக்கி விட்டு அப்படியே போய்விட்டான். ஆனால் தேவன் வந்து அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிர்வாணத்தை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியான ஒரு வேலையை அங்கே செய்கிறார். அப்ப அவர்களுக்கு அந்த தோல் உடைகளை கொடுக்கும்படியாக அன்றைக்கு 2 ஜீவன்கள் அங்கே பலியானது. ஹல்லேலூயா. பாவமில்லாத 2 ஆடுகளை அவர் பலி செலுத்தி அதனுடைய தோலை எடுத்து இவர்களுக்கு வஸ்திரமாக கொடுத்தார். அதாவது இவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அங்கே ரத்தம் சிந்துதல் உண்டாக்கி பலி செலுத்தி அதில் வந்த உடையை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப இவர்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே பாவமில்லாத 2 ஆடுகள் அங்கே மரித்தது. இப்பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைத்த அந்த உடை எப்படிப்பட்டதான உடை? தோல். ரட்சிப்பின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? தேவன் அங்கே அவர்களுக்கு கொடுத்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். ஏனென்றால் அவர்களுடைய பாவங்களுக்காக அங்கே பரிகாரம் செய்து அங்கே ரத்தத்தை சிந்தி அதன் பின்பு அந்த தோலை எடுத்து அவர்களுக்கு அதை கொடுத்து வித்தார்.
ಕೊಟ್ಟು ಆ ರಕ್ತದಿಂದ ಅವರಿಗೆ ಪಾಪ ವಿಮೋಚನೆ ಮಾಡಿ ಅದರಿಂದ ಅವರಿಗೆ ಅಂಗಿಗಳನ್ನು ಮಾತ್ರ ಧರಿಸಿದರು. ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ಏಕೆಂದರೆ ರಕ್ತ ಸುರಿಸದೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆக அங்கே அவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டு அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். ಅಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಅವರಿಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟನು. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே நம்முடைய பாவங்கள் மூடப்படுகிறது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೆ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಾಗ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತವೆ. புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்படுகிறது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ತೊಳೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. அப்ப அங்கே மூடப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக இந்த தோல் உடையை கொடுத்து அவர்களை தேவன் மூட வைத்தார். ಅಲ್ಲಿ ಮುಚ್ಚಿದೆ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಚರ್ಮದ ಅಂಗಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ಹೊದಿಸಿದನು. இதை 32ஆம் சங்கீதம் வசனம் 1 நாம் வாசிக்கலாம். Psalm 32 verse 1. ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಯಾವನ ದ್ರೋಹವು ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನೇ ಧನ್ಯನು. திரும்ப வாசி. ಯಾವನ ದ್ರೋಹವು ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನೇ ಧನ್ಯನು. கன்னட டிரான்ஸ்லேஷன்ல நம்ம எதிர்பார்க்கிற அந்த வார்த்தை அங்க வரல. தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இங்கிலீஷ்ல your sin is covered, whose sin is covered. அப்ப அது கன்னடத்துல இல்ல. அது நீங்க எழுதி வச்சிருக்கணும், ஏன்னா அது பெரிய ஒரு உபதேச வார்த்தை அது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவங்கள் கழுவப்படவில்லை, பாவங்கள் மூடப்பட்டது. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಪಗಳು ತೊಳೆಯಲಿಲ್ಲ, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟವು. அப்போ அது பாவங்கள் மூடப்பட்டது என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த தோல் உடையை போட்டு அவர்களுடைய சரீரம் அங்கே மூடப்பட்டது. ಪಾಪಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿವೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ ಅಲ್ಲಿ ಚರ್ಮದ ಅಂಗಿಗಳನ್ನು ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. ஆகவே அலங்கார வஸ்திரத்தில் ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம். ಅಂಧದ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಒಂದು ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರ. ஹல்லேலூயா. சோ அங்கே ரட்சிப்பின் வஸ்திரம் ஒன்று அங்கே கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே அதே ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்களுடைய பாவங்களை மூடினது. புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும் பொழுது அதே ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மை முற்றிலுமாக விடுதலையாக்கி விடுகிறது. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅವರ ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ವಸ್ತ್ರ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರದಿಂದ ಅವರ ಪಾಪಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟವು. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಬಂದಾಗ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರದಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಅಲ್ಲಿ ಪರಿಹಾರವಾಗಿವೆ. அன்றைக்கு அங்கே வஸ்திரம் என்ற ஒன்று தேவைப்பட்டது. ಅಲ್ಲಿ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ವಸ್ತ್ರ ಎಂಬುದು ಬೇಕಾಗಿತ್ತು. அப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமா இருக்கிறது? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತಹ ವಸ್ತ್ರ ಎಂಥ ವಸ್ತ್ರವಾಗಿರುತ್ತದೆ? அது ஆவியின் வஸ்திரமாக இருக்கிறது. ಅದು ಆತ್ಮ ವಸ್ತ್ರವಾಗಿರುತ್ತದೆ. அது பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. நாம் ரட்சிப்பை பெற்றுவிட்டோம் என்பதற்கு அடையாளமாக அங்கே கொடுக்கப்படுகிற இந்த வஸ்திரம் ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುವುದು ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರ. அதை அப்போஸ்தலர் 2:38 நாம் வாசிக்கலாம். Acts 2:38. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. ಪೇತ್ರನು ಅವರಿಗೆ, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳ ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಬೀಜಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮ ದಾನವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ஹல்லேலூயா. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று யாகுஷுவா மசீஹாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அதையே வேறு விதமாக சொன்னால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ಅದೇ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ನೀವು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ. அல்லேலூயா. ஏனென்றால் இங்கே அவர்கள் ரட்சிப்பை தான் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், பாவ மன்னிப்பின் பரிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ಏಕೆಂದರೆ ಇವರು ಅಲ್ಲಿ ಪಾಪ ನಿವಾರಣೆಯ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சோ இங்கே அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரமாக பரிசுத்த ஆவியின் வரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ಇಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರದ ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. இன்னும் அநேக வஸ்திரங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ಇನ್ನು ಅನೇಕ ವಸ್ತ್ರಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡೋಣ. ஏசாயா
61 அதிகாரம் 3 வசனம். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 61ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. ದುಃಖಿತರೆಲ್ಲರನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕೂ ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಶೋಕಿಸುವವರಿಗೆ ಬೂದಿಗೆ ಬದಲಾಗಿ ಶಿರೋಭೂಷಣ, ದುಃಖವಿದ್ದಲ್ಲಿ ಆನಂದ ತೈಲ, ಕುಂದಿದ ಮನೆಗೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಪುಸ್ತಕದ ಸ್ತೋತ್ರದ ವಸ್ತ್ರ ಇವುಗಳನ್ನು ಒದಗಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೂ ಆತನು ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இங்கே துதியின் உடையை குறித்து அவர் பேசுகிறார். யாருக்கு இந்த துதியின் உடை கொடுக்கப்படுகிறது? ஒடுங்கின ஆவிக்கு துதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, மற்றவர்களால் நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலையிலே அவர்களாலே துதிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு துதியின் வஸ்திரத்தை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துயரப்பட்டவர்களுக்கும் துன்பப்பட்டவர்களுக்கும் தேவன் துதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்க வேண்டுமே. அவர் எல்லாருக்கும் அந்த வஸ்திரத்தை கொடுப்பதில்லை. சீயோனிலே துயரப்பட்டவர்கள், சீயோனிலே நெருக்கப்பட்டவர்கள், சீயோனிலே நெருக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் தான் அவர் அந்த துதியின் உடையை கொடுக்கிறார். ஏன் சீயோனிலே தேவனுடைய பிள்ளைகள் துயரப்பட வேண்டும்? சீயோன் என்பது தேவனுடைய பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்திலே ஏன் அவர்களுக்கு இப்படிப்பட்டதான துக்கம், வேதனை, கண்ணீர் இவைகள் எல்லாம் அங்கே வருகிறது? தேவன் அநீதியினாலே யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. நாம் செய்கிறதான நம்முடைய பாவங்களினாலே அல்லது நம்முடைய மீறுதல்களினாலே நாம் அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள் ஆளாகி விடுகிறோம். எப்பவும் நன்மை செய்வதுதான் தேவனுக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். இப்ப நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகள் அழுதால் நமக்கு பிடிக்காது. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதுதான் நமக்கு பிடிக்கும். நமக்கே அப்படி இருக்கிறது என்றால் நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணி விடுகிறார்கள்? தேவன் செய்த நன்மையை மறந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஜனங்கள் தேவனுடைய வல்லமையான செயல்களை பார்க்கும் பொழுது அவரை துதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். 106ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். Psalm 106 verse 10. தொடர்ந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். ಅವರ ವಿರೋಧಿಗಳನ್ನು ಕಚ್ಚಿಬಿಟ್ಟಿತು, ಒಬ್ಬನೂ ಉಳಿಯಲಿಲ್ಲ. ಆಗ ಅವರು ಆತನ ಮಾತನ್ನು ನಂಬಿ ಆತನನ್ನು ಕೀರ್ತಿಸಿದರು. ஹல்லேலூயா. பாருங்க,
அந்த பார்வோனுடைய கைக்கு அவனுடைய ராணுவத்துக்கு தேவன் அவர்களை விலக்கி மீட்ட பிறகு நாம் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டோம், நம்மை துரத்தி வந்த சத்துரு முற்றிலுமாக அழிந்து விட்டான் என்பதை அவர்கள் பார்த்த பிறகு அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறார்கள், அவரை துதித்து பாடுகிறார்கள். இப்ப இந்த இடத்திலே அவர்கள் விசுவாசித்த தேவனுடைய வார்த்தை என்ன? உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார். இப்ப அதை விசுவாசித்து, அதாவது இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் அவர் சொன்ன வார்த்தை உண்மை என்று நாங்கள் இப்பொழுது நம்புகிறோம். இப்பொழுது அவருடைய துதியை பாடுகிறார்கள். எல்லாரும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அவரை துதிக்கிறார்கள். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கமாக இருந்து அவர்கள் தேவனை துதித்து பாடுகிறார்கள். ஆனால் அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களை விடுவித்தார். எந்த மனுஷனும் செய்ய முடியாத மிகப்பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவருடைய கிரியைகளை எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார். இப்பொழுது அவரை பரிசோதித்து பார்க்கிறார்கள். வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாக அவரை சோதித்து பார்க்கிறார்கள். இது மனுஷனுடைய சுபாவம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவன் வேற யாருக்கும் கொடுத்திருந்தா அவர்கள் என்ன செய்திருப்பார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் சீக்கிரமாக அவருடைய செயலை மறந்து விட்டார். இது மனுஷனுடைய சுபாவம். ஒரு மனுஷன் நன்மையை பெற்றுக் கொண்டிருந்தால் அவன் எப்பொழுதும் நன்மை பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளிலே அந்த நன்மை கிடைக்காமல் போனால் உடனே தேவனே இல்லை என்று சொல்லிவிடுவான். அல்லது ஒரு மனிதன் அவனுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தால் அவன் நன்மை செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். என்றைக்காவது ஒரு நாள் இல்லை என்னிடத்தில் என்று சொல்லிவிட்டால் அதோடு அந்த மனிதன் தொலைந்தான். இவ்வளவு நாட்களும் நல்லவனா இருந்தவன் இப்பொழுது முதல் அவன் கெட்டவனாய் மாறிவிடுவான். பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறப்பதிலே நம்மை போல யாருமே கிடையாது. தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை அவருடைய கிரியைகளினாலே தேவன் வெளிப்படுத்தினார். இதை நாம் நினைக்கிறோம். எவ்வளவு நாள் இது போகும் என்று நினைக்கிறீர்கள்? அதிக நாள் போகாது. அதுக்குள்ள வேற ஏதாகிலும் ஒரு அற்புதம் நடந்தால்தான் நம் நடுவில் தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இருப்போம். அவ்வளவு பெரிய அற்புதத்தையே சீக்கிரத்தில் மறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம் நடுவில் நடக்கிறதை வந்துட்டு எவ்வளவு சீக்கிரத்தில் ஜனங்கள் மறக்க முடியும்? நன்றி கெட்டவர்கள் என்று சொன்னால் நாம் மனிதர்கள் தான். அது அவிசுவாசியாக இருக்கட்டும், விசுவாசியாகவே இருக்கட்டும், சீக்கிரத்திலே நாம் தேவன் செய்த கிரியைகளை நாம் மறந்து விடுவோம்.
இப்ப அவர்கள் அந்த கிரியை மறப்பதற்கு என்ன காரணம்? வசனம் சொல்லுகிறது அவர்கள் இச்சையுள்ளவர்களாகி தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? என்னுடைய சின்ன சின்ன தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? அப்ப அவருடைய விசுவாசம் அதை நினைத்து இன்னும் அதிகமாக பெருகி இருக்க வேண்டும். ஆனால் விசுவாசம் பெருகுவதற்கு பதிலாக அங்கே விசுவாசம் முற்றிலுமாக குறைந்து போனது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இதை தேவன் தான் செய்தார், இவரை போல தேவன் இல்லை என்று சொல்லி துதித்து பாடின ஜனங்கள் உடனே அவர்கள் நினைப்பது இது சாதாரணமாக நடந்திருக்கும், தேவன் தான் செய்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று சொல்வார். நம் விசுவாசிகளுடைய சுபாவம் அதுதான். நம் நடுவிலே தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அவர் காட்டின பின்பு ஜனங்கள் மத்தியிலே ஒரு பயம் வந்திருக்க வேண்டும், ஒரு விசுவாசம் வந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பாக இருந்த நிலைமையை காட்டிலும் நம்முடைய நிலைமை இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் நெருங்கி சேருகிற அனுபவத்திற்கு வந்திருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதிகரித்திருக்க வேண்டும். தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் அதிகரித்திருக்க வேண்டும். அதை நேரில் பார்த்தவர்களே இன்றைக்கு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை நேரில் பார்த்தவர்களை விட்டு கேள்விப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் அதுவும் சொல்ல முடியாது. இதை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஏன் சீக்கிரத்தில் மறந்தார்கள்? அவர்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர்கள் பெற்று விட்டார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜனங்கள் மத்தியிலே குறைந்து விட்டது. என்னிடத்தில் நம்முடைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகளிலே சிலர் சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் நீங்க இங்க வர்றதுக்கு முன்னால சபை வந்து ரொம்ப பக்தியா இருந்துச்சு, கரெக்ட் டைமுக்கு எல்லாரும் வந்துருவாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு பயம் இருந்துச்சு, நீங்க வந்த பிறகு ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஏன்னா பாஸ்டர் வந்து அவிசுவாசத்தை பிரசங்கம் பண்ணிட்டார், ஜனங்களை பாவம் செய்ய தூண்டி விட்டார். அப்படியா? ஜனங்களுக்கு பக்தி குறைந்தால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டீர்கள். யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரவில்லையோ நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பாவம் இருக்கிறது. இவர்கள் இச்சையுள்ளவர்களாகி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்ப இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறதான இச்சைகளிலே நாம் விழுந்து விடுகிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லாமல் போகிறது. ஆகவே நாம் எளிதிலே பாவத்தில் விழுந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அந்த வினுதா என்கிற சகோதரிக்கு அந்த விரல்களை நிமிர்த்தின தேவன் அவருக்கு சித்தமானால் உங்களுடைய வாழ்க்கையை நிமிர்த்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பாக அவர் அதை செய்ய முடியும். அக்கிரமங்களிலே தன்னுடைய அக்கிரமங்களிலே துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை தேவன் உடைப்பார் என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 65ஆம் சங்கீதம் நினைக்கிறேன்.
Psalm 65 or 68? 65. இல்ல 68 verse 21. verse 21. ಆತನು ತನ್ನ ವೈರಿಗಳ ಶಿರಸ್ಸನ್ನು ಸ್ವಇಚ್ಛೆಯಿಂದ ಪಾಪದಲ್ಲಿ ಪ್ರವರ್ತಿಸುವವರ ತುಪ್ಪು ಕುದಿನ ತಲೆಯನ್ನು ಒಡೆದು ಬಿಡುವರು. ஹல்லேலூயா. ஆமா. தன்னுடைய அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பார். ஹல்லேலூயா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தேவனை பரீட்சை பார்க்க என்ன காரணமா இருந்தது? இச்சைதான் காரணமாக இருந்தது. இன்றைக்கு நாம் விசுவாசிகள் என்று சொன்னாலும் நமக்குள் அந்த இச்சை வருகிறது. அது என்ன செய்து விடுகிறது? உன்னை தேவனிடத்திலிருந்து விலகி போக வைத்து பாவம் செய்ய துணிந்து விடுகிறார். யாருக்கு தெரியும் நான் ரகசியமாகத்தானே செய்கிறேன் என்று நீ உள்ளத்திலே எண்ணம் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறார், தேவனே உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? ஹல்லேலூயா. ஆமா, நீ மறைவிடத்தில் செய்கிறதை தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ அதற்கு என்ன காரணமா இருந்தது? எப்படி தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வந்தார்? வசனம் 106ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை உண்டு பண்ணினார், இளைப்பை அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களானால் எந்த அளவுக்கு தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று நாம் வாசித்து பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான தண்டனை மனுஷன் மேல் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஒடுங்கி போகிறான். ஹல்லேலூயா. அந்த தண்டனைகளால் அவன் ஒடுங்கி போய் விடுகிறான். ஆனால் தேவன் அவனை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஆக அவர்களை வாதைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தாலும் அவருடைய கண்ணீரை கண்டிப்பாக துடைக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் திரும்பவும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறானோ, அப்பொழுது அவனுடைய கண்ணீரை துடைத்து தேவன் அவனுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் இதை உங்களுக்கு சிம்பிளாக துதியின் ஆடையை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு நாம் போய்விடலாம். ஏன் அது கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது? ஆதாம் நிர்வாணியா இருந்தால், ஆகையினால அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்தார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் துதியின் ஆடையை அங்கே கொடுக்கிறார். ஏசாயா 59 வசனம் 17 வாசிக்கலாம். ஐசாயா 59 verse 17. ಧರ್ಮವನ್ನು ವಜ್ರ ಕವಚವನ್ನಾಗಿ ಕೊಟ್ಟು, ರಕ್ಷಣೆಯೆಂಬ ಶಿರಸ್ತ್ರಾಣವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು, ರೋಷವೆಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡು, ಅನುಗ್ರಹವನ್ನು ಅಂಗಿಯನ್ನಾಗಿ ಹಾಕಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார்.
அல்லேலூயா. இங்க எத்தனை வஸ்திரங்களை பார்க்கிறோம்? நீதி சரி கட்டுதலும் நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்கள், வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார், சால்வையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கு நீதியின் வஸ்திரத்தையும் கொடுத்து வைராக்கியம், தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம் என்கிற சால்வையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அப்போ இப்படி சில வஸ்திரங்களை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் என்னென்ன வஸ்திரங்களை அவர் நமக்கு தருகிறார்? நாம் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ಪ್ರಿಯರಾದ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಬರೀ ಮಾತಿನಿಂದಾಗಲಿ ಬಾಯ ಪ್ರಚಾರದಿಂದಾಗಲಿ ಪ್ರೀತಿಸುವರಾಗಿರಬಾರದು. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ಕೃತ್ಯದಲ್ಲಿಯೂ ಸತ್ಯದಲ್ಲಿ ತೋರದು. ಇಲ್ಲ ಸಿಸ್ಟರ್, 3:18 ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗುವಂತೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಹಾಕಿದ ಚಿನ್ನವನ್ನು ಲಜ್ಜಾಸ್ಪದವಾದ ನಿನ್ನ ಬೆತ್ತಲೆತನವನ್ನು ಕಾಣಿಸದಂತೆ ಒತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಣ್ಣು ಕಾಣುವಂತೆ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಹಚ್ಚಿದ್ದಕ್ಕಾಗಿ ಅಂಜನವನ್ನು ನನ್ನಿಂದ ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ನೀಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொடுக்கிறார் பாருங்கள். நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார். நிர்வாணத்தை மூடுவதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அதே போல இன்னும் அநேக வஸ்திரங்களை தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். பேதுரு இதை குறித்து பேசுகிறார். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Peter chapter 5. நான் 5 சொல்லும்போதே 2 Peter சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. 1 Peter chapter 5 verse 5. ಒಂದು ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹಿರಿಯರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರಿ. ನೀವೆಲ್ಲರೂ ದೀನ ಮನಸ್ಸಿನ ವಸ್ತ್ರದಿಂದ ಸೊಂಟ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇವೆ ಮಾಡಿರಿ. ஓகே ஓகே. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுங்கள், உடையை போட்டுக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். இது என்ன வஸ்திரம்? தாழ்மையின் வஸ்திரம். அல்லேலூயா. இப்ப நாம் என்ன வஸ்திரத்தை, தாழ்மையின் வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ನಾವು ದೀನ ಮನಸ್ಸಿನ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಆತನು ನಮ್ಮಿಂದ ಎದುರುನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வஸ்திரத்தை பார்க்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் chapter 3 verse 10. ಕೊಲೊಸ್ಸೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಈ ಸ್ವಭಾವವು ಅದನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಾತನ ಹೋಲಿಕೆಯ ಮೇರೆಗೆ ದಿನೇ ದಿನೇ ನೂತನವಾಗುತ್ತಾ ಪೂರ್ಣ ಜ್ಞಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஓகே ஓகே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. You have put on the new man. புதிதான மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ನೂತನ ಮನುಷ್ಯನನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. இன்னும் அதிலே 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14th verse. ಇದೆಲ್ಲದರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರಿ. ಅದು ಸಮಸ್ತವನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಮಾಡುವ ಬಂಧವಾಗಿದೆ.
ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன வஸ்திரம் வந்துச்சு? இப்போ புதிய சிருஷ்டி என்கிற மனுஷ வஸ்திரம், அதன் பின்பு அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வஸ்திரங்களாலே தேவன் நமக்கு கொடுப்பு. இன்னும் சில வஸ்திரங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19, Revelation chapter 19 verse 8. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ಪ್ರಕಾಶಮಾನವೂ ನಿರ್ಮಲವೂ ಆದ ನಯವಾದ ನಾರು ಮಣಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಕೆಗೆ ಅದು ಶರಣವಾಯಿತು. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. இங்க எப்படிப்பட்டதான வஸ்திரத்தை கொடுக்கிறார்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அது என்னவா? பரிசுத்தவான்களுடைய நீதி. அப்ப தேவன் பரிசுத்தவான்களுடைய நீதி என்னும் வஸ்திரத்தினால நம்மை அவர் மூடிக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இனி ஒரு வஸ்திரம் இருக்கிறது, கல்யாண வஸ்திரம். என்ன வஸ்திரம்? கல்யாண வஸ்திரத்தை தேவன் அங்கே மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம், அங்கே ஒரு ராஜா கல்யாணத்திற்காக, தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்காக ஜனங்களை வரவழைக்கிறார். அப்படி அந்த வந்த ஜனங்களுக்கு வந்து அந்த எஜமான் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 22:11, Matthew 22:11. ಆಮೇಲೆ ಅರಸನು ಕೂತವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಒಳಗೆ ಬರಲಾಗಿ ಮದುವೆಯ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳದ ಒಬ್ಬನನ್ನು ಕಂಡು ಅವನನ್ನು, ಏನಪ್ಪ ಮದುವೆಯ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ನೀ ಇಲ್ಲಿ ಏಕೆ ಒಳಗೆ ಬಂದಿ ಎಂದು ಕೇಳಲು ಅವನು ಸುಮ್ಮನಿದ್ದನು. அப்போ விருந்தாளிகளை பார்க்க வந்த அந்த எஜமானன் அங்கே ஒருவனை பார்க்கிறான். அவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ಅವನ ಬಂಧುಗಳನ್ನು ನೋಡಲು ಒಳಗಡೆ ಬಂದಾಗ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಮದುವೆಯ ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಳ್ಳದೆ ಒಬ್ಬನು ಕೂತಿದ್ದನು. இப்பொழுது எஜமான் அவரிடத்திலே கேட்கிறார், நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி உள்ளே வந்தாய் என்று கேட்கிறார். ಆಗ ಯಜಮಾನನು ಕೇಳುತ್ತಾನೆ, ಮದುವೆ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದೆ ಹೇಗೆ ನೀನು ಒಳಗೆ ಬಂದೆ? அப்ப அந்த அழைக்கப்பட்ட விருந்துக்கு போக வேண்டுமானால் நாம் கல்யாண வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டால் மட்டுமே அந்த விருந்திலே நாம் பங்கெடுக்க முடியும். ನಾವು ಮದುವೆಯ ಔತಣಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ಆ ಮದುವೆಯ ಬಟ್ಟೆಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. அப்ப யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் திருமணத்திற்கு யாரையெல்லாம் அழைத்தார்களோ அவர்களுக்கு கல்யாண வஸ்திரத்தை கொடுப்பார்கள். ಯೂದರ ಸಂಪ್ರದಾಯದ ಪ್ರಕಾರ ಮದುವೆಗೆ ಅವರು ಯಾರನ್ನು ಕರೀತಾರೋ ಅವರಿಗೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟು ಕರೆಯುತ್ತಾರೆ. இதனுடைய பழக்கத்தில் தான் நாம் திருமணம், நம் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கும் போது நம்முடைய வேண்டப்பட்டவர்களுக்கு நாம் துணி எடுத்து கொடுக்கிறோம். ಇದರ ಮುಖಾಂತರವೇ ನಾವು ಮದುವೆಗೆ ಕರೆಯುವವರಿಗೆ ನಾವು ಮುಖ್ಯವಾದ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಾವು ಅವರನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. இங்கிருந்து தான் அவர்கள் அதை எடுத்திருக்கிறார். ಇಲ್ಲಿಂದಲೇ ಅವರು ಅದನ್ನು ತೆಗೆದಿದ್ದಾರೆ. சரி, அப்படி கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் ஒருவன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். ಒಬ್ಬನು ಮದುವೆಯ ಬಟ್ಟೆ ಧರಿಸಿಕೊಳ್ಳದೆ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. சோ அவன் எப்படி அங்கே உள்ளே வந்தான்? ಅವನು ಹೇಗೆ ಒಳಗಡೆ ಬಂದನು? ஏன்னா வாசல் வழியாக வருகிற ஒவ்வொருவருக்கும் அங்கே துணி கொடுக்கப்படும். ಏಕೆಂದರೆ ಬಾಗಿಲ ಮುಖಾಂತರ ಒಳಗಡೆ ಬರುವವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಮದುವೆಯ ಬಟ್ಟೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லது திருமண வஸ்திரம் இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದೆ ಒಳಗಡೆ ಯಾರಿಗೂ ಪ್ರವೇಶವಿಲ್ಲ. அப்படி இருக்கும் பொழுது இவன் உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ಆಮೇಲೆ ಅವನು ಒಳಗಡೆ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದಾನೆ. அவன் எப்படி உள்ளே வந்திருக்கலாம்? ಹೇಗೆ ಒಳಗಡೆ ಬಂದಿರಬಹುದು? அவன் கண்டிப்பாக பின்வாசல் வழியாகத்தான் உள்ளே வந்திருக்க வேண்டும். ಹಿಂಬಾಗಿಲಿನಿಂದ ಒಳಗಡೆ ಬಂದಿರಬಹುದು. சரியான வாசல் வழியே உள்ள வரவில்லை. ಸರಿಯಾದ ಬಾಗಿಲಿನಿಂದ ಒಳಗಡೆ ಬರಲಿಲ್ಲ. ஒருவன் சரியான வாசல் வழியாக உள்ளே வருவானால் அவனுக்கு கண்டிப்பாக கல்யாண வஸ்திரம் கிடைத்திருக்கும். ಒಬ್ಬನು ಸರಿಯಾದ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ ಅವನಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಮದುವೆಯ ವಸ್ತ್ರ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ.
அப்ப சரியான வாசல் எது? சரியான பாக்கியம் யாகுஷுவ சொன்னார், நானே அந்த வாசல் என்று சொன்னார். யாகுஷுவா ಹೇಳಿದರು, ನಾನೇ ಬಾಗಿಲು ಎಂದರು. ஹalleluya. அப்ப ஒருவன் பிதாவினிடத்தில் போக வேண்டுமானால் அல்லது விருந்து சாலைக்குள் போக வேண்டுமானால் இந்த வாசல் வழியாகத்தான் அவன் பிரவேசிக்க வேண்டும். ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕಾಗಿರೋ ಇಲ್ಲ ಔತಣಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾಗಿರೋ ಯಾಗುಷ ಮೆಸ್ಸಿನ ಮುಖಾಂತರನೇ ಹೋಗಬೇಕು. அப்போ வேற வஸ்திரம் தரித்து ஒருவன் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தால் ಬೇರೆ ಬೇರೆ ಧರಿಸಿಕೊಂಡವನು ಒಬ್ಬನು ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದರೆ உன்னோடு கூட உட்கார்ந்திருக்கிறவர்களை நீ ஏமாற்றி விடலாம். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಕುಳಿತಿದ್ದವರನ್ನ ನೀನು ಮೋಸ ಮಾಡಬಹುದು. நானும் விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் தான், நானும் தேவனை துதிக்கிறேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ, ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ನೀನು ಏನು ಬೇಕಾದರೂ ಹೇಳಬಹುದು. ஆனால் ஒரு நேரத்தில் எஜமான் அங்கே கடந்து வருவார். ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯಜಮಾನನು ಅಲ್ಲಿಗೆ ನಡೆದು ಬರ್ತಾನೆ. விருந்துக்கு அழைத்தவர் அங்கே வருவார். ಔತಣಕ್ಕೆ ಕರೆದವನು ಅಲ್ಲಿಗೆ அவர் சரியாக உன்னை கண்டுபிடித்து விடுவார். ಸರಿಯಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುತ್ತಾನೆ. கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி உள்ளே வந்தாய்? ವಸ್ತ್ರವಿಲ್ಲದೆ ಹೇಗೆ ನೀನು ಒಳಗೆ ಬಂದಿ? இவனை கட்டி புறம்பான இருளிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லுவார். ಕಟ್ಟಿ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಹಾಕಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவன் இதையும் கவனிப்பார். ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸುವಂತ ದೇವರು ಇದನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ. ஆகவே நாம் இந்த சகல விதமான ரட்சிப்பின் வஸ்திரங்களை, அலங்கார வஸ்திரங்களை உடுத்தவர்களாய் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ನಾವು ದೇವರು ಕೊಟ್ಟಂತಹ ಚಂದವಾದ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்துக்கு பக்கத்தில் ஒரு வசனம் உண்டு. Revelation chapter 3 சர்தை சபையிலே 4ஆம் வசனம். Revelation chapter 3 verse 4. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ಆದರೂ ತಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಮೈಲಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳದಿರುವ ಸ್ವಲ್ಪ ಜನರು ಸಾರ್ದಿಸಿನೊಳಗೆ ನನ್ನಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರು ಯೋಗ್ಯರಾಗಿರುವುದರಿಂದ ಶುಭ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವರು. ஆமென். ஹalleluya. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஹalleluya. அப்ப யார் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಯಾರು ಎಂತ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂದು ಅವರು ಗಮನಿಸುತ್ತಿರುತ್ತಾರೆ. தன்னுடைய வஸ்திரத்தை அழுக்காக்காத சிலர் இந்த கூட்டத்தில் உண்டு. ತನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಳೆ ಮಾಡಿಕೊಳ್ಳದ ಕೆಲವರು ಈ ಗುಂಪಿನಲ್ಲಿದ್ದಾರೆ. அப்படியானா வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதை கரைப்படுத்துகிறவர்களும் உண்டு. ವಸ್ತ್ರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ ಮೇಲೆ ಅದನ್ನು ಕರೆ ಮಾಡುವ ಜನರು ಇದ್ದಾರೆ. அவர்கள் எவ்வளவு மூடர்களாய் இருப்பார்கள் என்று பாருங்கள். ಅವರು ಎಷ್ಟು ಮೂಢ ವ್ಯವಸ್ಥಿತರಿದ್ದಾರೆ. தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தினதான அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எவ்வளவு விலையேற பெற்றது. ನಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವಂತಹ ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರ ಎಷ್ಟು ಮಹತ್ವವಾದದ್ದು. அற்ப நேரம் கிடைக்கிற சுகத்துக்காக அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ಆಸೆಗಾಗಿ ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕರೆ ಮಾಡುವ ಜನರು ಇದ್ದಾರೆ. நாம் வெளியே உள்ளவர்களை பற்றி பேசவில்லை. ನಾನು ಹೊರಗಿನವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. இங்கே வசனம் சபையில் உள்ளவர்களை பற்றி பேசுகிறது. ಈ ವಾಕ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುತ್ತದೆ. அப்ப சபையில் இருக்கிறவர்களிலே சிலர் மட்டும்தான் தங்கள் வஸ்திரத்தை அழுக்காக்காமல் இருக்கிறார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಕೆಲವರು ಮಾತ್ರ ತನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಳೆ ಆಗದ ಹಾಗೆ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது அந்த விஷயத்திலே நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ನಾವು ಜಾಗರೂಕರಾಗಿ நீ உன் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் ನೀನು ನಿನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಕರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರನೇ நீ வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நீ நடக்க முடியும். ನೀನು ಶುಭ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿಕೊಂಡು ಆತನೊಂದಿಗೆ ನಡೆಯುವುದು. ஹalleluya. உன் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தால் ವಸ್ತ್ರ ಕರೆ ಹೊಂದಿದ್ದರೆ அவர் உன்னை ஒதுக்கி விடுவார். ಆತನನ್ನು ತಳ್ಳಿಬಿಡುತ್ತಾನೆ. எப்படி கல்யாண வீட்டிலே கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் ஒருவன் இருந்தானோ அவனை வெளியே தள்ளினது போல ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ಮದುವೆ ವಸ್ತ್ರವಿಲ್ಲದವರನ್ನು ಹೊರಗಡೆ ತಳ್ಳಿದ ಹಾಗೆ தேவன் உன்னையும் தள்ளி விடுவார். ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿಬಿಡುತ್ತಾನೆ. தேவன் உன்னை தள்ளிவிட்ட பிறகு ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿದ ಮೇಲೆ நீ என்ன சொல்லுவ தெரியுமா? ನೀನು ಹೇಗೆ ಹೇಳಿಕೆ ಗೊತ್ತಾ? இங்க உபதேசம் சரியில்லை, ಈ ಉಪದೇಶ ಸರಿ, இங்க பாஸ்டர் சரியில்லை, ಈ ಸೇವಕರು ಸರಿ, இங்க சகோதரர் சரியில்லை, ಸಹೋದರರು ಸರಿ, இங்க சகோதரி சரியில்லை. ಸಹೋದರಿ ಸರಿ. ஆகையினால நான் இனி அங்க போக வேண்டாம். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಹರಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. நான் அப்படியே போனாலும் இனி காணிக்கையும் கொடுக்க மாட்டேன், தசமபாகம் கொடுக்க மாட்டேன். ಆಮೇಲೆ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋದರೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ದಶಮಭಾಗವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ.
உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டுங்க. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದ್ದ ವಿಷಯ ಒಂದಿದೆ. நீ அசுசிப்பட்ட வஸ்திரத்தோடு, அழுக்கான வஸ்திரத்தோடு நீ இங்கே இருக்க கூடாது என்று தேவன் தான் உன்னை வெளியே தள்ளுகிறார். ನೀನು ಮೈಲಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿದ್ದರೂ ನೀನು ಇರಬಾರದೆಂದು ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ಹೊರಗಡೆ ತಳ್ಳುತ್ತಾನೆ. அப்படிப்பட்ட கையோடு கூட நீ கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகம் வேண்டாம் என்றுதான் உன்னை காணிக்கையும் தசமபாகம் கொடுக்காமல் தேவன் வைத்திருக்கிறார். ಕೈಗಳಿಗೆ ಬೇಡ ಎಣ್ಣೆ ವಸ್ತ್ರ ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶಗಳನ್ನು ಬೇಡ ಎಂದು ಆತನು ತಳ್ಳುತ್ತಾನೆ. ஏன்னா உன்னுடைய கரைப்பட்ட வஸ்திரத்தை வைத்துக் கொண்டு அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கரைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு நீ தேவனுக்கு என்று கொண்டு வருகிற காணிக்கை தசமபாகம் தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. ನೀನು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ನೀನು ಅದರಿಂದ ಕೊಡುವಂತಹ ಕಾಣಿಕೆಗಳಿಗೆ ದಶಮಾಂಶಗಳನ್ನು ಆತನು ಎಂದಿಗೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நீ சுத்த மனதோடு தேவனுக்கு செய்கிற காரியத்தை மட்டும்தான் தேவன் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். அரைகுறை மனதோடு கொண்டு வருகிற காணிக்கை தசமபாகங்களை கூட தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படியே கொஞ்ச நாளில் நீ சபையை விட்டே வெளியே போய்விடுவாய். நீயாக போனாய் என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பாய். தேவன் தான் உன்னை வெளியே போக வைத்தார் என்பது ஆவிக்குரிய கண்களால் பார்த்தால் தெரியும். அங்கே சர்தை சபையில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது தேவன் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த சபையின் தூதனுக்கே தெரியாது. அவனிடத்தில் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய சபையில் கூட தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சிலர் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வஸ்திரங்கள் அழுக்காகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அவர் உங்களை எப்பொழுதுமே உடுத்துவிக்க ஆசைப்படுகிறார். துதியின் உடையினாலே உங்களை அலங்கரிக்க அவர் ஆசைப்படுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு உங்களை அலங்கரிக்க ஆசைப்படுகிறார். நீதியின் வஸ்திரத்தை கொண்டு அவர் உங்களை அலங்கரிக்க ஆசைப்படுகிறார். கல்யாண வஸ்திரமாகிய மெல்லிய வஸ்திரத்தினாலே உங்களை அலங்கரிக்க அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீ உன் வஸ்திரத்தை அசிங்கப்படுத்துவாயானால், அழுக்குப்படுத்துவாயானால் உன் நிலைமை என்ன? ஹல்லேலூயா. சிந்திப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே. தேவன் தான் சாட்சி சொல்லுகிறார், உன் கூட்டத்தில் சிலர் தங்கள் வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தவில்லை. நம்முடைய கூட்டத்திலே தேவன் கொடுத்த வஸ்திரத்தை யாரெல்லாம் கரைப்படுத்தாமல் வைத்திருக்கிறார்களோ, உன்னை வெண்ம வஸ்திரமாய பரிபூர்ண வஸ்திரத்தினாலே அவர் உன்னை மூட ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே ஏதாகிலும் ஒரு அழுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் சீக்கிரமாக அதை சரி பண்ணிக் கொள்ளுங்கள். காரணம் அந்த கரை திரை இல்லாத வஸ்திரமாக நீங்கள் உடுக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதற்காகவே அவர் தம்முடைய வார்த்தையை நம் மத்தியிலே அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே அற்ப நேர சந்தோஷத்துக்காக நீங்கள் புத்திசாலிகள் என்று நினைத்து பலவீனமாய் இருக்கிறவர்களை உங்கள் வலைக்குள் வீழ்த்தி விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன். உன்னை கல்யாண வீட்டிலிருந்து எடுத்து வெளியே தள்ளி விடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே மிகப்பெரிய இருட்டு உண்டாயிருக்கும். அன்றைக்கு நீ வேதனைப்படுவார். தேவன் ஜீவிக்கிறார் என்பதை நம்முடைய சபையில தேவன் நிரூபித்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார்.
நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் காண்கிறார். ನಾವು ಮಾಡುವಂತ ಒಂದೊಂದು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. ஆகவே பயத்துடனே யாக்கோபை சேவியுங்கள், ಆದ್ದರಿಂದ ಭಯದಿಂದ ಆತನನ್ನು ಸೇವಿಸೋಣ. நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்திலே களி கூறுங்கள். ನಡುಕದಿಂದ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಆತನನ್ನು ಘನಪಡಿಸೋಣ. இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನ ಕೋಪವು ಬೆಂಕಿಯಾಗಿ ಉರಿಯುತ್ತದೆ. குமாரன் கோபம் கொள்ளாமலும் ಮಗನು ಕೋಪ ಕೊಳ್ಳದೆಯೂ வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு ದಾರಿಯಲ್ಲಿ ನೀವು ಹಾಳಾಗಲಾಗದು. குமாரனை முத்தம் செய்யுங்கள். ಮಗನನ್ನು ತೀಡಿರಿ. அதாவது அவருடைய வார்த்தையை முத்தம் செய்யுங்கள். ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ತೀಡಿರಿ. வார்த்தையோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள். ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಒಪ್ಪಂದು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அப்பொழுதுதான் நாம் தப்பிக்க முடியும். ಹಾಗೆ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. வார்த்தையோடு நீங்கள் விளையாடக்கூடாது. ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನೀವು ಆಟ ಆಡಬಾರದು. கவனமாயிருங்கள். ತುಂಬ ಗಮನವಾಗಿರಿ. சிலவற்றை தேவன் பொறுக்க மாட்டார். ಕೆಲವುಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆக தேவனை பரிகாசம் பண்ண ஒட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ದೇವರನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಬೇಡ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. யாரிடத்தில் ஆகிலும் இன்றைக்கு தேவன் பேசி இருப்பாரானால் ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಾದರೂ ದೇವರು ಇದರಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. நீங்கள் மனம் திரும்புங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்களுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿರುವಂತಹ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವನು. உங்களை வெண்வஸ்திரத்தில் தரிப்பித்து தேவன் உங்களை நடத்துவார். ಉಪವಾಸ ನಡೆಸಿಕೊಂಡು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವನು. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். Those who are surrendering their life, Yahweh blesses. வாழ்க்கை முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்களா? தேவரீர், என்னுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என் வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறதா? Father, how is my garments? Is it pure or is it stained? Is it dirty? How is my garment today? நான் இன்றைக்கு கேள்விப்பட்டேன், என் வஸ்திரம் அழுக்காயிருந்தால், கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நான் இருப்பேனானால் தேவன் என்னை புறம்பே தள்ளி விடுவார் என்று பார்த்தேன். Father, I heard that if I don't wear the wedding garments, that Yahweh will throw me out. ஆனால் நான் உம்மிடத்திலே இருக்க விரும்புகிறேன் அப்பா. நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். என் வஸ்திரத்தை நான் சரி பண்ணிக் கொள்கிறேன் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த வஸ்திரத்தை நான் சரி பண்ணிக் கொள்கிறேன் சொல்லுவீர்களா? I will set right my garments. I will clean my garments. I will remove all the dirt from my garments. Help me, Father. ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஒரு நிமிடம் ஜெபி. Just 1 minute you pray. Commit yourself and pray. Repent everyone. Repent. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டுமானால் மனம் திரும்பு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள். ஹalleluya. மனம் திரும்பு. ஹalleluya. Thank you. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Heavenly Father, we praise and thank you. We believe that you spoke to us through your word, Father. Hallelujah. உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை காணப்படும்படியாக கிருபை செய்வீராக. Father, let the life of your children be according to your word, Father. காரணம் உம்முடைய வார்த்தையே எங்களை நியாயம் தீர்க்கும் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. கடைசி in the last days your word is going to judge us, Father. Yes, நாங்கள் அந்த வார்த்தையின்படியே ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். Let our life be according to your word, Father. தேவரீர், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும். Father, bless everyone as individual and as a family, Father. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகூஷா மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.